வார் 2 ரிவ்யூ. என்னடா ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டிங்க. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வார் 2 இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஷன் இந்தியாவில் தேடப்படுற ஒரு பயங்கரமான வில்லன். ஸோ அந்த வில்லனை பிடிக்கிறதுக்காக என்டிஆர் கிளம்பி போகிறாரு. அவர் ஒரு ஸ்பை ஏஜென்ட். ஸோ இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ஒரு சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் கிளம்பே மாறிடுது. அதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தை பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஷன் அண்ட் என்டிஆர் இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவங்களுடைய ஸ்வாக், அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் என்டிஆருக்கு இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் பண்ணாத ஒரு இன்ட்ரோ சீன், இந்த இன்ட்ரோ சீன்லேயே படத்தோட முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற அளவு வந்து ஒரு கிளீஷேவான விஎஃப்எக்ஸ் கொண்ட ஒரு இன்ட்ரோ சீன். தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பிரித்தம் அவர்களோட பின்னணி இசையாக இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் நல்லா இருந்தது. பட் இன்னுமே நல்லா ஹை ஆக்டைனாக கொஞ்சம் கொடுத்துக்கலான்ற மாதிரி தோணுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே. 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே கதைக்களமாக பெருசாக அமையலை அப்படின்னு தோண வைக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் அடிக்குது. படத்தை வந்து வாண்டடாக 2 hours 50 minutes ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. அழகாக கட்டு போட்டால் ஒரு 2 hours 20 minutesலேயே முடிச்சிருக்கலாம். இவங்க ஏன் அதை கதாவிட்டாங்கன்னு தெரில. கேரா அத்வானியாக இருக்கட்டும் மற்ற ஆக்டர்ஸ் இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக எழுதப்படல. ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து வார் 1 விட பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கிடையாது, அட் சேம் டைம் மோஸ்ட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரெகக்னேஷன் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட மேஜர் ட்ராபேக்கே விஎஃப்எக்ஸ் தான். படத்தில் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் உதவலைன்னா வேறு எதுவுமே உதவாது. ஆனால் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சுத்தமாக உதவலை. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்க்ரீனில் எடுக்கப்பட்ட விஎஃப்எக்ஸ்ன்றது பச்சை ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. ஸோ விஎஃப்எக்ஸ் நல்ல மெனக்கெட்டுருக்கலாம். ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் விஎஃப்எக்ஸ் ரொம்ப சுமாராக இருந்தது, மட்டமாக இருந்து கூட சொல்லாமே.